ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கான வீடியோ. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலை ஆரம்பித்து உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்றீங்க. எப்பொழுதுமே ஒரு ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்தில் இருக்கும் காலகட்டத்தில் யோகமான பலன்களை ஒரு ஜாதகருக்கு வாரி வழங்கும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எப்பொழுதுமே ஆகஸ்ட் மாதம் 15 தேதியிலேருந்து செப்டம்பர் 16 தேதி காலகட்டம் வரலுமே உங்களுடைய ராசிநாதன் எப்பொழுதுமே சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தான் பெறுவார். அப்போ இதை மாதிரியான ஒரு சில காலகட்டங்களில் எல்லா சுபகாரியங்களும் செய்து கொள்வது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றது சொல்லலாம். அதனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. சார் அதுக்கான வாய்ப்புகள் எங்கே சார் இருக்குது? உண்மையாலுமே கடந்த ஒரு 3 வருட காலமாகவே நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் சார் சிம்மராசி அன்பர்கள். இந்த மாதம் நலமாக இருக்கும், அடுத்த மாதம் நலமாக இருக்கும், அடுத்த வருடம் நலமாக இருக்கும்னு பார்த்துட்ருக்கோம். எங்களோட வாழ்க்கையில் மட்டும் ஏற்ற இறக்கங்களாகவே இருந்துகிட்ருக்கு. எதிர்பார்த்த விஷயங்கள் தடைகளாக மாறிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ எங்களுக்குன்ற ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக ஒரே ஒரு விளக்கங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வரும் காலகட்டங்கள், அதே போல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பிறகு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்தால், இந்த 2 விதிகளும் நடந்தது பின்னர் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அன்னவரலும் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் போட்டியிட்டு போராடி தான் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு கிரகமானது பிரச்சனைக்குரிய கிரகங்களாக மாறும். அப்போ இந்த சூரிய பகவான் சொல்லக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைக்குரிய கிரகங்கள் சனி பகவானாக வராருங்க. அப்போ இந்த சனி பகவான் எங்கேயாவது மறைந்திருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துலையே வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார். அப்போ இந்த வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் எண்ண அலைகளில் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தடைபட்டு போகிறத பார்க்க முடியும். மன நிம்மதி குறையும். பொருளாதார நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாங்க. உற்றார் உறவினர் பகைமை பாராட்டக்கூடிய காலகட்டங்கள், செய்தொழிலில் பார்த்திங்கன்னா நட்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருந்துட்டு கொண்டிருவீங்க. அப்படிப்பட்ட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் சிந்தித்து செயலாற்றக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் செய்துக்கலாம். அது திருமணத்தை தவிர்த்து மற்ற எல்லா சுப நிகழ்வுகளும் செய்யலான்ற விதிங்க. ஏன் சார் இப்படி ஒரு வார்த்தைகள் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பாதகஸ்தானத்திலேயே விட்டிருக்கிறார். அதனால் இந்த நேர காலகட்டங்களானது உங்களுக்கு எச்சரிக்கைக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் சிந்தித்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான காலகட்டம் உருவாகும். அதே போல் உங்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 12ஆம் இடத்துல புதனும் சந்திரனும் இணைந்திருக்கார். அப்போ இந்த ராசிக்கு 2 பக்கமும் சுபகத்திரி யோகத்தில் உங்கள் ஜாதகமானது உட்காந்துருக்காங்க. அப்போ சுபகத்திரி யோகம்னா என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் கண் முன்னே நடக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. அப்போ அப்படிப்பட்ட யோகமானது வெகு நாட்களுக்கு பின்னர் இந்த நேர காலகட்டத்தில் உருவாகுது. இந்த சுபகத்திரி யோகத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். திருமணத்தை தவிர்த்துட்டு வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான சுப நிகழ்வுகளை நீங்கள் செய்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றவிதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் கேது இணைவுகளானது உங்களோட ஜாதகத்தில் இந்த நேரத்தில் இருக்குது. அப்போ சுக்கிரன் கேது இணைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இந்த 2 உறவுகளில் தன்னோட கணவனாக இருந்த மனைவிக்கும் மனைவியாக இருந்த கணவனுக்கும் பார்த்திங்கன்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனாக்கா உடனே மருத்துவத்தை நீங்கள் நாடுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இல்லையேல் அதனால் ஒரு சில பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2ல் கேது, 2ஆம் இடத்துல கேது இருந்தாலே தன பிரச்சனைகள் உருவாகுன்றீங்க. எவ்வளோ தான் உழைக்கிறோம் சார், உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் பணமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பணத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அளவறிந்து செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது.
ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கனால அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வரும், அதையும் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தில் உட்காந்துருக்கனால இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் புனித முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் போராடினாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால வீடுகள் தொழில் மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாமங்கல யோகத்தில் உட்காந்துருக்காருங்க. அப்போ இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குருவின் பரிபூர்ண பார்வை 4ஆம் இடத்துக்குனால வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாரின் உடல்நிலை ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் இந்த உடல்நிலையை சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து 6ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நோய் நொடி சார்ந்த விஷயங்களில் மீண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் குறைச்சிட்டு இருக்கீங்கன்னாக்கா நோய் நொடி சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு சிந்தித்து செயல்படணுன்ற விதிகளும் சொல்ல இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பிறகு தொழிலை தொடங்குனீங்கன்னா அந்த தொழில்னால உங்களுக்கு ஓரளவுக்கு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கும் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் நவம்பர் மாதத்துக்கு பிறகு. கணவன் மனைவி உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரிவுகளுக்கு நிரந்தர தீர்வு முற்றுப்புள்ளி வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் நீங்கள் அதுக்கான முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அன்னவரிலும் அதுக்கான முற்றுப்புள்ளிகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதேபோல் கல்வியில் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் மந்த சூழல்கள் ஏற்படலாம். அப்படி இருந்துட்டாலும் கூட பார்த்திங்கனாக்கா மந்த சூழல்கள் இருந்துட்டாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயலாற்றினீங்கன்னா அதில் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் இல்லாத நபர்களுக்கு திருமணம் இந்த மாதத்தில் வேண்டாம். சனி பகவான் வக்ரம் நீங்கிய பிறகு திருமணத்தை பற்றி பேசிக்கலாம். குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய நேரம் தொடங்கிடுச்சு. ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் ஆரோக்கிய குறைபாடுகள்லேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுபகிரகங்கள் 2 வீட்டு இருக்குங்க. அப்போ சுபகிரகங்கள்ன்றது புதனும் சந்திரனும் இந்த நேர காலகட்டத்தில் அயல்நாடு சம்மந்தமாக முயற்சி எடுத்து அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அதனால் இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெருந்த காலகட்டமாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் எதுவும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. குடும்ப உறவுகள் ஆனால் இனிமேலுக்கு படிப்படியாக கொஞ்சம் சேர்ந்து வருவாங்க. குடும்பத்தில் பிரிவுகள் பிரச்சனைகள் இருந்த நபர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். செய்தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்திங்கனாக்கா படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பில் ஒரு நல்ல அக்கறை எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் தூக்கத்தை விரும்பக்கூடிய பிள்ளையாக இந்த நேரம் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் கேது இணைந்தவை உறக்கங்கள் அதிகமாக வர்றதுக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக்கணும். 8ஆம் இடத்துல கேது இருக்குன்னா அடிவேறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் இருந்துட்டாலும் அதையும் ஒரு தடவை 2 தடவை சிந்தித்து செயல்படணுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் எதுவும் தோஷங்கள் கிடையாது, சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. அப்போ மேலோட்டமாக மெயினான கருத்துக்கள் சொல்லணுன்னாக்கா திருமணத்தை தவிர்த்து அனைத்து வித சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் இந்த மாத காலகட்டத்தில் செய்ய தொடங்கிடுங்க. அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்ற 2 விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்கு மார்ச் 2024 மே மாதம் 2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற விதத்தில் எதுவும் தோஷங்கள் கிடையாது, சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். சிம்மராசி காலபுருஷனின் 5வது ராசியான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது கோச்சார ரீதியான மாதம் கொடுக்கக்கூடிய ராசி பலன், அதாவது கோச்சார மாத பலன். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறோம். இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி, எதையும் ஒரு நிலையாக நின்று அதில் நல்லது கெட்டது என்ன அப்படின்னு பார்த்து புரிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆளுமைத்தன்மையோட தன்னை முன்னிறுத்தி
ஒரு ஆளுமைத்தன்மையோட செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசி தான். சிம்ம ராசியை பொறுத்த வகையில் மேலும் ஒரு சிறப்பு இருக்குது. தனியாக நின்று சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. யாருமே துணைக்கெல்லாம் வேண்டியதில்லை. அவங்களோட மனோபலம் கூட இருக்கும், மனோ ஆற்றல் கூட. எதையும் சாதிக்கலாம், எந்த சூழ்நிலையும் கையாளக்கூடிய திறன், கடைசி வரையும் அந்த சூழ்நிலையை கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, ஓகே, பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகம், பூரம், உத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் சிம்மராசியில் இருக்குது. இப்போ குறிப்பாக சிம்ம ராசி அதிபதினா சூரியன் தான். சூரியன் ஆட்சி பெற்று வலுவாக நம்மளுடைய ராசியிலேயே இருக்கிறார். 2 கூடைய புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசியில். அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா, சிம்ம ராசியை பொறுத்த வகையில் கண்டகச்சனி பாதிப்பால் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சு. தொழிலில் ஓகே பரவாயில்ல, ஓகே நல்லது அப்படிங்கிறது மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் சில விஷயங்களை செய்ய போய், ஆமாம், தொழிலை விட்டு கொடுத்து, வருமானத்தை விட்டு கொடுத்து, இப்படி பல்வேறு விஷயங்களை செஞ்சாச்சு. அதே நேரத்தில் ஆன்மீக பயணங்கள், ஆமாம், பதவி இந்த மாதிரி பதவி சார்ந்த விஷயங்கள், ஆமாம், இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பதவி போன்ற விஷயங்கள்லாம் முயற்சி செஞ்சதுனால பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடி. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் ஒரு சிக்கல், கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு. ஆமாம், நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்கிறது அப்படிங்கிறது மாதிரி அந்த கருத்து மோதல்கள், வார்த்தை மோதல்கள்லாம் இருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் மாறும். நண்பர்களில் இருந்து வந்த கசப்பெல்லாம் நீங்க போகுது. ஸோ மொத்தத்தில் இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம், ஒரு நல்ல காலகட்டம். எதுக்கு நல்ல காலகட்டம்னா, குறிப்பாக நீங்கள் உங்களை பொறுத்த வகையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? எப்போதும் இல்லாத அளவுக்கு நல்ல மனதைரியம் நல்லா இருக்க போகுது. உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்க போகுது. அடுத்து உங்களை நாடி உறவுகள் வரக்கூடிய காலகட்டம், நண்பர்கள் வரக்கூடிய காலகட்டம், அனுசரித்து போகக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய காலகட்டம். ஏகப்பட்ட கடன்கள் நமக்கு வந்துருச்சு, வேலை தொழில் இருந்து வந்துருச்சு. ஏன்னா நிறைய தொழில் செஞ்சு பார்த்தோம், வேலை சம்மந்தப்பட்டு நம்ம வார்த்தைகள், அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்கி கொஞ்சம் கடன்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா? அந்த கடன்லாம் இப்போ கட்டக்கூடிய காலகட்டம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டம், வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஆமாம், ஒரு முழுமையாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா சனி பகவான் அங்கே வக்ரகதி நிலையிலிருந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு இல்லையா? இங்கே ஒளி கிரகமான சூரியன் அப்படிங்கிறது ஒளித்தன்மையோட ஒரு இருளை இருளுக்கு ஒளி கொடுக்குறாரு. அப்போ உங்களை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லபடியாக ஏற்படும். உங்களை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது நல்லபடியாக ஏற்படும். உங்களோட சேர்ந்து பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், கமிஷன் தொழில்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். ஆமாம், இடம் வீடு சம்பந்தப்பட்ட கமிஷன் தொழில்கள்லாம் கை கொடுக்கும். அரசு அதிகாரிகளாக வேலை பார்க்குறவங்க, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு மட்டும் இல்லாது வருமானம் சார்ந்தத்தில், அதாவது பதவி உயர்வு, அது இப்போ பக்கம் பார்த்திங்கன்னா வருமானத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் உயர்வெல்லாம் இருக்குது. அப்போ கௌரவம், மரியாதை, அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆமாம், அப்போ வருமானத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், தடைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அப்போ 3-10 சூரியன் நீசமாகி கேது பகவானோட இருக்கிறார். குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் மாறும்.
தடை தாமதங்கள்லாம் கொஞ்சம் மாறி பெண்களால் இருந்த சிக்கல்கள், அதே நேரத்தில் இருந்த வீண் விரய செலவுகள், அம்மா உடல்நல கோளாறு, மூத்தவங்களோட உடல்நல குறைவுகள், குழந்தைகளோட தேவைகள், பணத்தேவை இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம், நல்ல பணம் புழங்கக்கூடிய காலகட்டம், செலவுகள்லாம் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆமாம், வெளிநாட்டு பயணம், வெளியூர் தகவல், இனம் புரியாதவர்கள், வேற்று மதத்தினர், வேற்று மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏதோ ஒரு வகையில் எந்த இடத்துலையும் நீங்கள் புது நபர்களை சந்திச்சிங்க அப்படின்னாலே, புது நபர்களை வேலை சார்ந்து தொழில் சார்ந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் 4 8 கூடையவர், 9 கூடையவர். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இளைய சகோதர உறவு முறைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இளையவர்கள், உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இடம் சார்ந்து தொழில் செய்கிறவங்க, கட்டிடம் சார்ந்து தொழில் செய்கிறவங்க, கட்டிடம் சார்ந்த உபகரணங்களை விற்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஸோ ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து திருமணம் ஆகாதவர்கள்லாம் திருமண பேச்சுக்களை தொடங்கலாங்க. கணவன் மனைவி நீண்ட நாளாக குழந்தைக்கு திருமணம் செய்யணும், ஆமாம் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சிம்மராசி அன்பர்கள்லாம் குடும்பத்தை உருவாக்கிக்கிறதுக்காக, குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கான வேலைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா, உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும், அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதத்தோட சிறப்புகள் என்ன இருக்குது அப்படின்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை திதி வருது. அந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இருக்குது. அடுத்து 7ஆம் தேதி பார்த்தோம்னாக்க விநாயகர் சதுர்த்தி, பஞ்சமுக கடவுள், பஞ்சபூத கடவுளை வழிபடக்கூடிய ஒரு நல்ல மாதம், நல்ல நாள். அடுத்து பார்த்தோம்னாக்க 17ஆம் தேதி பௌர்ணமி திதி வருது. இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் போயிட்டு வந்து அவரோட முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வகையில் 6 சுப முகூர்த்தங்கள் இருக்குது. அதுலேயும் 3 சுப முகூர்த்தங்கள் மிகவும் சிறப்புக்குரிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சுப முகூர்த்தங்களாக அமைஞ்சிருக்குது. பயன்படுத்திக்கங்க. இவை அனைத்தும் பொது பலன்கள். சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுடைய முழு பலன் இது இந்த மாதம் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய பொது பலன், ராசிக்கான பொது பலன். இதே நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் வாழ்நாள் பலன் அப்படிங்கிறது. எல்லோருமே ஏதோ ஒரு கர்மவினை அடிப்படையில் தான் பிறக்கிறாங்க. அந்த கர்மவினை அடிப்படையில் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு, கோவில் வழிபாடுகள் உண்டு. அதை மாற்றி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, கிரக நிலைகள் நீங்கள் பிறந்தப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது 100% நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த வகையில் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ நடக்கிற இந்த கோச்சார கிரக அமைப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 100க்கு 100% பலன்கள் கிடைக்கும். இதே நேரத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் திசாபுத்தி அமைப்புகள் கொஞ்சம் சரியில்லை, கிரக அமைப்புகள் செலவில்லை, பலவீனமாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகள் இவ்வளவு நல்லா இருந்தும் உங்களுக்கு பயன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய இந்த கோச்சார பலன்கள், ராசி பலன்களை பாருங்கள். பார்த்து இந்த காலகட்டத்தை, இந்த சூழ்நிலை, இந்த ஒரு கிரக அமைப்புக்கு ஏற்றார் போல பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பர்களே. நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல்,
அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மகம், பூரம், உத்திரம், உண்ணாத பாத்திலே பிறந்த சிம்மராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசி குடும்பஸ்தானத்திலே இருக்கிறார். எப்படியும் 2 ஸ்தானங்களும் நல்ல ஸ்தானங்கள் தான். ஆகவே இந்த மாதம் நீங்கள் கடுமையாக உழைத்து நன்மைகளை பெறுவீர்கள். பிடிவாதமாக காரியங்களை செய்து அதை சாதித்தும் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் புதனுடன் சேர்ந்து புத ஆத்தி யோகம் இருக்கிறது. ஆகவே புத்திசாலித்தனத்துடன் காரியங்களை செய்வீர்கள் என்று இந்த மாதம் நம்பலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு எதிர்ப்பது மனைவியுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கு ஒரு சிறு உடல் பாதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. மேலும் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுடன் இருந்து குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுடைய வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கும். அதற்குரிய சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்தில் நன்றாக இருக்கும். நீங்களும் தைரியமாக காரியங்களை செய்து சாதித்துக் கொள்வீர்கள். இளைய சகோதரனுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மூத்த சகோதரனுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் தீர்ந்து அவர்கள் நலம் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குரிய முகாந்திரமும் இந்த மாதம் உங்களுக்கு தெரியும். அதற்குரிய செயல்பாடுகளை நீங்கள் தாராளமாக ஏற்படுத்தி கொள்ளலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைத்து அதில் வீடு நிலம் வாங்கி அதை கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ராசியை சனியுடைய பார்வை இருப்பதனால் இந்த மாதம் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. இந்த மாதம் பல ராசிகளுக்கு திருஷ்டி இருக்கிறது. காரணம் சனி வக்கரமாக இருப்பதுதான். சனி வக்கரமாக இருக்கும்போது திருஷ்டியினால் ஒருவருக்கொருவர் காரியங்களை சாதித்து கொள்ள முடியாமல் சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று நேரடியாக உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும். மேலும் அதே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 9ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. அதே சனிபான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு, ஆனால் குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய அளவு தோஷங்கள் இல்லாமல் இருவரையும் காப்பாற்றும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது வெளியிடங்களுக்கு செல்லும் போது சிறிது எச்சரிக்கை தேவை. வெளியிடங்களில் தங்கும் போதும் நல்ல இடமாக பார்த்து தங்குவது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுகாதாரம் இல்லாத இடங்களில் உணவு அருந்துவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இரவு நேர பயணங்களை தொடராமல் இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் 2 சக்கர வாகனங்களில் உங்கள் சிட்டி லிமிட்டை தாண்டி வெளியில் வெகு தூரம் செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. என்றால் சிறு அளவில் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே நல்ல பாக்கியங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருபான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். சிலருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அல்லது வேறு கம்பெனி மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வேறு கம்பெனி மாற்றினாலும் நிச்சயமாக உங்களுடைய செல்வாக்கு நன்றாகவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது சகோதர வழியில் நீங்கள் தன லாபத்தை பெறுவீர்கள். சகோதரனால் நல்ல அனுகூலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தாய் தந்தையர்கள் மூலமாகவும் அனுகூலம் காத்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்குது. புதிதாக வீடு மனை வாகனங்கள் வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். மேலும் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவினங்கள் செய்வதாக இருந்தாலும் விரைவில் அவர்கள் ஆரோக்கியத்தை அடைவார்கள். மனைவிக்காக தங்க வெள்ளி நகைகளை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதை தாராளமாக வாங்கலாம்.
உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் சுத்தமாக இருக்கிறது. ஆகவே பெரிய வீண் செலவுகள் எதுவும் ஆகாது, நல்ல செலவுகள் மட்டுமே ஆகும். திருஷ்டி மாத்திரம் இருக்கிறது, அதை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் முடிந்தவரை சொல்லாமல் இருப்பது நல்லது. அடுத்து இந்த மாதத்திலே உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்து களத்திர தோஷத்தை உருவாக்க இருக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது களத்திர தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் சரியான முறையில் செய்ய வேண்டும். அதன் மூலமாக களத்திர தோஷங்கள் வெளியே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதனால் நல்ல சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை தாராளமாக வாங்கலாம். புதிய வாகனங்களை மட்டுமே இந்த மாதம் வாங்க வேண்டும். பழைய வாகனங்களை வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும். என்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் பழைய வாகனங்கள் வாங்கினால் மீண்டும் மீண்டும் அது பழுது ஆகி கொண்டே இருக்கும். அதற்குரிய செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு உங்கள் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே சூரியனுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமானுக்கு மல்லிகை புஷ்பங்கள் அல்லது இந்த மாதம் முழுமைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு நீங்கள் மல்லிகை புஷ்பங்களோ அல்லது வில்வ இலையினாலோ அர்ச்சனை செய்துவிட்டு 2 நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் திருஷ்டி விலகுவதற்காக சனிக்கிழமை தோறும் பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் 2 நல்லெண்ணெய் தீபம் வைத்து துளசி மாலை அல்லது துளசியினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இதன் மூலமாக ஒரு திருஷ்டிகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நட்சத்திர வாரியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி அன்றைய தினம் திங்கட்கிழமை அமாவாசை கூடுகிறது. பொதுவாக இதர கிழமைகளிலே அமாவாசை கூடுவதை விட திங்கட்கிழமை அமாவாசை கூடுவது மிகவும் சிறப்பானது. திங்கட்கிழமை அமாவாசை கூடால் அதற்கு சோமாவதி அமாவாஸ்யா என்று கூறுவார்கள். அன்றைய தினத்திலே அரச மரம் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அரச மரத்திற்கு 108 புஷ்பங்களை வைத்து 108 முறை நீங்கள் வலம் வர வேண்டும். ஒவ்வொரு முறை வலம் வரும் போதும் ஒவ்வொரு புஷ்பத்தை அரச மரத்திற்கு போட வேண்டும். அன்றைய தினம் திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்த நாளிலே அரச மரத்திலே மும்மூர்த்திகள் வாசம் செய்கிறார்கள் என்பது ஐதீகம். அதாவது மத்தியதோ, அதாவது ஆதாரத்திலே, அதாவது வேறு பக்கத்திலே உங்களுக்கு பிரம்மா இருப்பதாகவும் மத்திய பகுதியிலே விஷ்ணு இருப்பதனாலும் கிளை பகுதியிலே சிவன் இருப்பதாகவும் ஐதீகம். அதாவது மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபாய, அக்ரத் சிவாயசா என்பது வேத வாக்கியம். அதன்படி இந்த திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்த சோமாவதி அமாவாசையை பிரதட்சிண அமாவாசை என்று கூறுவார்கள். அன்றைய தினம் அரச மரத்தை சுற்றினால் மும்மூர்த்திகளை சுற்றியதாக அர்த்தம். ஆகவே அன்றைய தினம் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதற்குரிய மந்திரத்தை, உங்களுக்கு தெரிந்த மந்திரம், தமிழ் பாசுரமாக இருக்கலாம் அல்லது சமஸ்கிருத பாசுரங்களாக இருக்கலாம், எதை வேண்டாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டு 108 முறை வலம் வந்தால் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அதை அனைவரும் செய்யலாம். முக்கியமாக மகம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அன்றைய நட்சத்திரம் வருவதனால் மகம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் அன்றைய தினம் செய்வது நல்லது. அடுத்து பூரம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் செப்டம்பர் 3 செவ்வாய்க்கிழமை என்று இஷ்டி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இஷ்டி என்றால் இஷ்டமான புனிதமான நெருப்பு என்று பொருள். ஆகவே உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று புனிதமான நெருப்பு என்று சொல்லக்கூடிய நீங்கள் தீப வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்து மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் மேற்கு வானத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அந்த சந்திரனை தரிசனம் செய்துவிட்டு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமிக்கு நீங்கள் புஷ்பங்கள் சமர்ப்பித்து மஞ்சள் நெட்டிலே இட்டுக் கொள்ளலாம். அதன் மூலமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்தின் மூலமாக சிம்மராசி பிறந்தவர்கள் எல்லா விதமான நலன்களும் பெறுவார்கள் என்பது உறுதி. வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கடக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் 109 டிகிரியில தான் இந்த உடைய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சிம்ம ராசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? செப்டம்பர் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்க சிம்ம ராசியில ஆட்சியா அதிபதியா இருக்க வேண்டிய சூரிய பகவான் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா சிம்மத்தில இருந்து கன்னி ராசிக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிரன் கன்னி ராசியில ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு தன் சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியா உட்காந்துருவாரு. அப்ப இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் 3 வீட்டை தாண்டிறாரு. கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசிக்கு 24ஆம் தேதி ஆட்சியா உட்காந்துடுறாரு. 19ஆம் தேதி என்ன பண்றாருன்னா நீச்சமா அடைஞ்ச சுக்கிர பகவான் 19ஆம் தேதி தன் சொந்த வீட்டுக்கு ஒரு ஆட்சியா உட்காந்துருவார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகத்தினோட அமைப்புக்கு, அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அருமையான நேரம் சொல்றேங்க. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், ஒளி கிரகம். சூரிய பகவான்னா யாருன்னா ஒளி கிரகம் சொல்லுவாங்க. ஒருத்தரோட போய் கை கோத்து நடக்கிறவர் சூரிய பகவான் அல்ல. மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்த கூட ஒரு நட்பில் இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்க. ஆனா உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் ஒரு லிமிட்டட்ல தான் இருப்பாரு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா என்ன, அவ்வளவுதான். அந்த தன்மையில் இருக்கிறவர் தான் சூரியன். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 வீட்டுக்கு அவர் பகையாவே இருப்பாரு. ஒரு வீட்டுல ஆட்சியா இருப்பாரு, ஒரு வீட்டுல உச்சம் அடைஞ்சிருப்பாரு, ஒரு வீட்டுல நேச்சம் அடைஞ்சிருப்பாரு, 3 வீட்டுல தான் ஒரு நட்பா இருப்பாரு. அப்படியாப்பட்டவர் தான் உங்க ராசிக்கு அதிபதி. அப்படி இருக்க வேண்டிய இந்த சூரியன் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டுல அவர் ஆட்சியா இருந்துட்டீங்கன்னா வருஷத்துக்கு 1 மாசம் மட்டும்தான், 31 நாட்கள் மட்டும்தான் ஆவணி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் சொந்த வீட்டுல அவர் ஆட்சியா இருந்துட்டு மீதி 11 மாத காலம் பாத்தீங்கன்னா இடம் மாறி மாறி போயிட்டே இருப்பாரு. இப்ப ஆட்சியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் 100% உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கொடுத்துட்டு போயிடுவார். ஏதாவதுன்றதை விட தொழில மேல நல்லது கொடுத்துட்டு போயிடுவார். ஒளி கிரகம் நம்ம வாழ்க்கை நமக்கு என்ன தேவை அப்படின்னு இப்ப ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு கொலைகாரனா இருக்கட்டும், ஒரு திருடனா கூட இருக்கட்டும், அதாவது பாத்தீங்கன்னா தன் பிள்ளைங்களுக்கு அவர் நல்லதான பண்ணுவாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ஆட்சியா இருக்கும் போது தன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் அவர் நல்லதான் பண்ணுவார். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நல்லது பண்ணுவார். ஒளி கிரகம் ஸ்டேட்டஸ் பார்ப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது கௌரவத்தை பார்ப்பாரு. யாருன்னா சூரியன். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு என்ன தேவை, திருமணம் தேவையா, உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குதா, திருமணத்தை பண்ணிடுவார். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். தொழில் அமையலையா, தொழில கொடுத்துருவார். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருக்குதுங்களா, நல்ல உறவு நல்ல நட்பு கொடுத்துருவார். இது போல நம்ம எதிர்பார்ப்பு என்ன, ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன, நமக்கு வந்த லெட்டரை கொண்டு நம்ம கையில ஒப்படைக்கிறது. அவர் குறைச்சும் கொடுக்க மாட்டாரு, சேர்த்து கொடுக்க மாட்டாரு. அது மாதிரிதான் உங்க ராசிக்கு அதிபதி என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்படி இருக்கிறவரு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்ப சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு பாத்தீங்களா, ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு பாத்தீங்களா. அப்படி பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும், இந்த செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் அவர் நீச்சம் அடைஞ்சுதான் இருப்பாரு 2ஆம் இடத்துல. சுக்கிரன் யாருன்னா மனைவி. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் 19 வரைக்குமே பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார யாகப்பட்ட போராட்டம் ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரிதான். ஆனா 19ஆம் தேதி என்ன பண்ணிடுறாருன்னா தன் சொந்த வீட்டுக்கு போய் அவர் ஆட்சியா உட்கார்றாரு. துலாராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் துலாராசியில போய் ஆட்சியா உட்காந்துருவாரு. அப்படி உட்காந்துட்டாருன்னா மனைவியினால உங்களுக்கு ஆதாயமும் கொடுத்துருவாரு, சப்போர்ட்டும் பண்ணிடுவாரு. இப்ப மனைவி பேச்சு என்னதான் சொன்னாலும் நாம கேட்டுக்கிட மாட்டோம். இப்போதைக்கு நிலைமை எப்படி இருக்குதுன்னா எல்லாமே எனக்கு தெரியும், உன் வேலை பாரு, அந்த ஒரு கண்டிஷன்ல தான் போகும். ஏன்னா சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. மற்றவங்க சொல்றதை நம்ம எதுவுமே கேட்டுக்க மாட்டோம். கேட்டாலும் மனசுக்குள்ளார ஒரு குழப்பமாவே இருக்கும். அந்த குழப்பங்கள் உங்களுக்கு எப்ப சரியாகுது, இந்த செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியை உட்காந்துட்டாருன்னா மனைவியினால்
பலன் இருக்குது. மனைவி வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பாசங்கள் இருக்குது. இப்போ ஒரு வீட்டுல சந்தோஷமா நல்ல உறவுகளா இருந்தாலும் இன்னுமே நல்ல உறவுகள் நீடிக்கும். அந்த ஒரு தருணத்துல சுக்கிரன் போய் உட்காந்துருவாரு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதன் வந்து எங்க இருக்கிறாரு, கடக ராசியில சந்திரன் வீட்டுல இருக்கிறாரு. 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. 24ஆம் தேதி என்ன பண்றாரு, தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியா போறாரு. அப்படி ஆட்சியா போயிட்டாருன்னா மூலக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன் யார சொல்றேன்னா புதனை தான் சொல்லுவோம். அவர் வந்து கட்டான்றது வந்து 24ஆம் தேதி அப்படி உட்காந்துட்டாருன்னா அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, நல்ல படிப்பு கொடுத்துருவாரு, நல்ல அறிவு யோசனை கொடுத்துருவாரு. இப்ப நீங்க என்ன யோசனை பண்ணனாலும் அது செயலுக்கு வராது. இடம் வாங்கலாமா, அப்புறம் பார்த்துக்கலாம். தொழில் என்ன பண்ணலாம், என்ன செஞ்சு என்ன பண்றது, குடும்பத்தில் இவ்வளவு குழப்பமா இருக்குது, இருக்கிற வருமானத்தை தான் ஓட்ட முடியும். இது போல கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே. பொதுவா சுக்கிரன் 24ஆம் தேதி தன் வீட்டுல போய் ஆட்சியா உக்காந்தாருனால் மட்டும்தான் நீங்க எடுக்கிற யோசனைய அது வந்து செயல்படுத்த முடியும். இப்ப நீங்க எது எடுத்தாலும் சரி, காலையில் எடுக்கிறது பாத்தீங்கன்னா விடிட்டும் பாரு, அது பண்றோம் இது பண்றோம், இங்க விடிஞ்சு போச்சுன்னா அதே நாளைக்கு பார்த்துக்கலாம். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற மாதிரி மனசுக்கு பட்டா செய்வீங்க, இல்லை போயிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும், 7ஆம் இடத்துக்கு அதிபதி எப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கு இந்த அதிபதி யாருன்னா சனிதான். அதாவது வந்து மகர ராசிக்கும் கும்பராசிக்கு அதிபதி சனிதான். அப்ப உங்க திருமணத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி இப்ப அவர் ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த உடைய செப்டம்பர் மாசம் 16 தேதிக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு திருமண சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா உங்களுக்கு நான் முன்னே சொன்னேன் என்ன வேணும் அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி 7ஆம் இடம் இப்ப ஆட்சியா இருக்கிறாரு. கண்டிப்பா நல்லது நடக்கும். அடுத்தது புத்திரஸ்தானம். இப்ப புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு. பொதுவா பாத்தீங்கன்னா சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். இப்ப குரு எங்க இருக்கிறாரு, மீன பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா புத்திர பாக்கியத்துக்கு நல்லது கொடுப்பார தவிர, ஆனா 10ல குரு இருந்தால் பதவி பறிபோகம்ட்டான். அப்ப என்ன பண்றீங்க, முடிஞ்ச வரைக்கும் அதாவது கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு, பதவியில இருக்கிறவங்களுக்கு, அதாவது அரசியல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு, இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை பதவியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறி போகணும். கிட்டத்தட்ட ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மே மாசம் 1ஆம் தேதியில் இருந்தே உங்களுக்கு தொழில் பிரச்சனை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு, தொழில் சங்கடங்கள் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி தனஸ்தானம் நல்லா இருக்குது, படிப்பை சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எதிர்பார்த்த எண்ணங்கள் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 17 தேதிக்குள்ள ஓரளவுக்கு சரியாயிடும். ஆனா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தன் வீட்டுல ஆட்சியா உட்கார்ந்து 19ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் விலகும். புதன் அறிவுக்காரகன், மூலக்காரகன், தனக்காரகன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து 24ஆம் தேதி உட்காரும் போது கண்டிப்பா ஓரளவுக்கு செல்வங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் தைரியஸ்தானம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் அவர் ஆட்சியா இப்ப என்னைக்கு உட்காரோ அந்த தருணம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஆனா அதே மாதிரின்றது இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எது செஞ்சாலும் தனிச்சு பண்ணுங்க. கொள்ளைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம். நான் வீடு வாங்குறேன், மண்ணு வாங்குறேன், தொழில் தொடங்குறேன், பிசினஸ் பண்றேன், வண்டி எடுக்கிறேன், நான் வெளிநாடு போறேன், எது செய்யற மாதிரி இருந்தாலும் உங்க ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது. மெயின் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் 7ஆம் இடமா டைரக்டா உங்களை வந்து பாக்குறாரு. சனி வந்து யாரு, தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. உங்களை பார்வை பார்க்கறதுனால, ஆனா மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்கு சனி பார்க்கிறாரு கெடுதல் சொல்லுவாங்க. ஆனா சனி வந்து யாருன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி, டைரக்டா உங்களுக்கு வந்து 7ஆம் இடமா பாக்குறதுனால கண்டிப்பா நல்லா இருக்கும். பொது பலன் அப்படின்னா 1 கோடி பேர் இருக்கிறாங்க, 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரி நம்ம வந்து நடக்காது. உங்க சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். எதுக்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது கண்டிப்பா நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தது உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.